வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே வறுத்து அரைச்ச டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மெயிலை தேடி வரும். ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு அரை கப் பருப்புக்கு 1.5 கப்பு, அதாவது 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதில் ஒரே ஒரு துளி அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினா நல்ல பருப்பு மசிஞ்சிரும், சீக்கிரமே மசிஞ்சிரும். அப்புறம் இதில் ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கிறேன். இதை மூடி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம். சிறுபருப்பு வந்து சீக்கிரமாக சீரணமாயிடும், குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போது நல்லா மசிஞ்சு விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க. 2 பெரிய தக்காளி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால் தக்காளி 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேங்க. 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால 10 போட்டிருக்கேன், பெருசாக இருந்தால் 5 போதும். 2 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி கீரி போட்டிருக்கேங்க. இதோட 3 கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். டிஃபன் சாம்பாருக்கு இப்படி தான் போடணும், பெருசாக போடாதீங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டை தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ நான் சொல்கிற அளவு வந்து தாராளமாக 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, வடை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வறுத்து அரைச்சி சாம்பார் பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வீட்டிலே வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த வாசனை அளவே கிடையாது, அவ்வளோ கமகமன்னு இருக்கும். ருசியும் தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கிறேன். கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கிறேங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேங்க. வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் கசக்கும். 6 காஞ்ச மிளகா, வரமிளகா இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கங்க, மிதமான சூட்டில் வறுத்துக்கங்க, கருக விடாமல் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது குறன்னு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் இந்த சாம்பார் பொடியை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் திருப்பி நான் ஒரு
1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேங்க, கலராக இருக்கணுங்கிறதுக்காக. கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். சாம்பாரில் வெல்லமா அப்படின்னு யோசிக்காதீங்க, சுவையை எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு 2 விசில் மட்டும் விட்டதுக்கப்புறமா இறக்கி வச்சுடுங்க. இப்போது காய்கறிலாம் நல்ல பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்க மட்டும் மறந்துடாதீங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். தாளிக்கிறது தாங்க எந்த ஒரு குழம்புக்கும் தனி ருசியும் மணமும் கொடுக்கும், அதனால் மறக்காமல் தாளிங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். பருப்பு போட்டிருக்கிறதுனால வாய்வு கோளாறு வரக்கூடாது, வாசனையாகவும் இருக்கணும், அதுக்காக பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா 1 வரமிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 கொத்து மல்லி இலை, கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய்யோட வாசனையும் டேஸ்ட்டும் சாம்பாருக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் வாசனைக்காகவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் இட்லி, சாம்பார் வடை அந்த மாதிரி கூட இந்த நீங்கள் சாம்பாரை வச்சு செய்யலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் அம்சமாக இருக்குங்க இந்த டிஃபன் சாம்பார். இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எப்போ சாம்பார் செஞ்சாலும் இதை மாதிரி தான் செய்வீங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இப்போ கமகமன்னு அருமையான வறுத்து அரைச்ச டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.